Hi guys, welcome to Muppadi Training Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஓகேங்களா. ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்ற கேள்விக்கு ஒரு பதிலும் வந்தாச்சு. ஸோ நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குரூப் 4க்கான காலி பணியிடங்களை நாங்கள் வந்து எவ்வளோ வேகன்சி வேணுன்ற டீட்டெயில்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட் கிட்ட கொடுத்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அமைச்சர் தான் இந்த தகவலை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ கேரண்டி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஜான்வரி ஆர் பிப்ரவரி மந்த்தில் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பிசிக்கு ஒத்தி போட்டோமோ இப்போ பிசி எக்ஸாம் பாருங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்தது. ஸோ அதற்கான டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தது. எக்ஸாம்க்கான டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 months to 2 months தான் இருந்தது. ஸோ எப்படி அது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் தள்ளப்பட்டுறக்கூடாதுன்னு தான் குரூப் 4க்கான இனிஷியேட்டிவை நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா நாளை முதல் வந்து குரூப் 4க்கான ஒரு முக்கியமான 30 கேள்விகள் வந்து டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் வரப்போகுது, முக்கியமான சப்ஜெக்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நாளையிலேருந்து உங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1 day விட்டு 1 day பண்ணலான்னு இருக்கும், அதுக்கப்புறமா ரெகுலராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து மந்த்லி வந்து 3 times வரும் உங்களுக்கு. அதாவது 10 நாள் கரண்ட் அஃபேர் வந்து ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நாங்கள் தருவோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேரும் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் படிச்சு வைங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னும் போது அப்போ உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து எக்ஸாமுடைய பேட்டர்ன்ஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான இப்போ நான் டிஸ்பிளேல வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு 10th எக்ஸாம் தான். 10th பேஸ் பண்ண ஒரு ஹை குவாலிஃபிகேஷனாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அப்போ 10th ஹை குவாலிஃபிகேஷனாக வச்சு நடக்கக்கூடியதில் இதில் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி போர்ட் மெயின்ஸையும் நடத்தலாமா, அதாவது மெயின்ஸ்னா என்னன்னா எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி எழுத வைக்கலாமா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண எஸ்எஸ்சியில் எடுக்கக்கூடிய ஒரு லோ லெவல் கிளர்க் ஜாபாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு மல்டிபிள் அப்ஜெக்டிவ் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் அதை வச்சுட்டு அதுல இருந்தா ஃபில்ட்ரேட் பண்ணி வந்து ஆளுங்களை செலக்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாம். ஸோ அதையே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து இந்த தேர்வு நடந்துட்டோம், முதல் நிலை தேர்வு, அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல 100 கொஸ்டின் ஃபார் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அதை எழுதுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ்ல 75 பார்ட் வந்து ஜிகேவும் 25 பார்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். ரிமைனிங் அதாவது அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்க செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு வரும்போது எஸ்ஏ ரைட்டிங் ஒன்று. ஏன்னா எல்லாரும் எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணி சமச்சீர் புக்கை மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க வேலைக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு லெட்டர் எழுதவும் தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னும் போது எப்படி நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு இப்போ போர்டு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஏ ரைட்டிங் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ எக்ஸாமினுடைய பேட்டர்ன் கண்டிப்பாக குரூப் 4 சேஞ்ச் ஆக போது, அதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து குரூப் 4 வந்து இந்த முறை அடிச்சு உள்ள போக முடியும். அதனால இப்பத்திலிருந்தே உங்களுடைய டார்கெட் குரூப் 4 அப்படின்னு ஒரு நாங்கள் ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த குரூப் 4 வந்து நீங்க டார்கெட் பண்ணி உள்ள போறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறிய அந்த ரிட்டன் எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ்ல 200 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி கிளியர் பண்றதுக்காக தான் 30 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ கரண்ட் அஃபேர் முக்கியமான சப்ஜெக்ட்ல இருந்து சில கேள்விகள் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். உட்காந்து எங்க சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு படிங்க. நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கும் நாங்கள் வீடியோஸ் போட தான் போறோம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து இப்பத்திலிருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போம். அதுக்கும் நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். குரூப் 4க்கான கிளாஸஸ் எங்க அகாடமில எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கமிங் மண்டே, அதாவது டேட் வந்து பாத்தீங்கன்னா கமிங் மண்டே 21st இருந்து எங்க அகாடமில வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கிளாஸ் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம வந்து அடுத்த கட்ட ஃபோக்கஸ் வந்து குரூப் 4 இருக்கிற பட்சத்தில் ஆல்ரெடி பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணவங்களும் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க அடுத்த கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு குரூப் 4க்கு போங்க. ஸோ குரூப் 4 புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் குரூப் 4 அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கமிங் மண்டே. ஸோ அதுக்கு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. குரூப் 4 வெற்றிகரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.